நம்ம ரோகிணிக்கு பேய் பிடிச்சதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட நம்ம விஜயாவும், நம்ம மனோஜும் நம்ம ரோகிணிய நைட்டு ஃபுல்லா போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. இந்த ரோகிணிக்கு இந்த விஜயாவையும், நம்ம மனோஜையும் எப்படிடா இத விட்டு வெளிய வரப்போறோம்னு ரோகிணி நெனைக்கிறாங்க. சிறகடிக்க ஆசை அடுத்தது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். மறக்காம நமது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்க பார்த்தீங்கன்னா, பாரதியம்மா வீட்ல பூஜைக்குள்ள ஐட்டங்கள்லாம் எடுத்து வச்சு அங்கங்க பூவெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. உடனே நம்ம ரோகிணி கேட்குறாங்க, "ஆன்ட்டி இதெல்லாம் புதுசா எல்லாமே நெறைய வச்சிருக்கீங்களே" அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த ஆன்ட்டி சொல்றாங்க பார்வதியம்மா, "இல்ல உனக்கு பேய் பிடிச்சிருக்குல, இப்ப அந்த சாமி வந்து உனக்கு உட்கார வச்சு பூஜையில தான் பண்ண போறாங்க" அப்படின்னு சொல்றாங்க. உடனே பெரம்பெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. விஜயா கேட்குறாங்க நம்ம பார்வதி அம்மாட்ட, "என்ன திடீர்னு இந்த சாமி பெரம்பெல்லாம் எடுத்து வைக்காங்களே" அப்படின்னு கேட்குறாங்க பார்வதி அம்மாட்ட. உடனே பார்வதி அம்மா சொல்றாங்க, "பேய் ஓட்டுறதுக்கு ஒவ்வொரு ஆளும் ஒரு ஒரு விஷயத்த வச்சிருப்பாங்க. இவர் வந்து பெரம்பாலே பேய ஓட்டிருவாரு" அப்படின்னு சொல்றாங்க. சொன்னோனே ரோகிணிய பூஜையில அந்த இடத்துல உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சோனே நம்ம அந்த சாமி வந்து கையில வச்சிருக்க இந்த பெரம்ப வச்சு நம்ம ரோகிணிய ஒச்சே அடி அடிக்கிறாங்க. ரோகிணி அதறுதாங்க. அத கண்டுட்டு, "ஏய் மனோஜ் என்ன இவங்க இந்த சாமியார் அடிக்கிறாரு" அப்படின்னு சொல்றாங்க. சொன்னோனே ரோகிணிகிட்ட வந்து கேட்குறாங்க, "ரோகிணி கொஞ்சம் தாங்கிக்கோ. நீ இந்த பேய் உனக்கு விட்டு போகட்டும். அதுக்காண்டி தான் அடிக்கிறாங்க சாமி" அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. உடனே மனோஜ் வந்து சாமிட்ட சொல்றாரு, "சாமி இந்த பேய ஓட்டுறதுக்கு அடிக்காம ஏதாவது பண்ணலாமா?" அப்படின்னு கேட்குறாங்க. உடனே விஜயா, "இதே மாரி இல்லாம வேற ஏதாவது செய்ய முடியுமா?" அப்படின்னு அவங்களும் கேட்குறாங்க. கேட்டோனே, "சாமி இந்த பேய் வந்து ஆவேசமா இருக்கு. இது வந்து விட்டு போகணும்னா இப்படி அடிச்சா தான் போகும்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே ரோகிணி மனசுல நினைக்கிறாங்க, "என்னடா நான் பேய் இருக்குன்னு நான் என்னடா பேயின்னாடா சொன்னேன். நீங்களா என்னைய பேய ஓட்டுறதுக்கு கூட்டு வந்து உட்கார வச்சுட்டீங்களேடா. உங்களுக்கெல்லாம் பைத்தியம் பிடிச்சிடுதாடா" அப்படின்னு மனத்துக்குள்ள நினைக்கிறாங்க நம்ம ரோகிணி. உடனே ஒரு கம்ப எடுத்து நம்ம நம்ம மனோஜ் கையில சாமி குடுக்குறாரு. இதே மாரி நைட்டு நான் இப்ப அடிச்ச மாரி காலையில ஒரு ட்ரிப்பு, மதியம், நைட்டு 3 நேரமும் அடிங்க. உடனே மனோஜ் நகைச்சுவையா கேட்குறாரு, "சாப்பிடறதுக்கு முன்னாடியா? சாப்பிட்ட பிறவா?" அப்படின்னு கேட்குறாரு. அது சாப்பிட்டதுக்கு முன்னுக்கூட்டி வந்து காலையில அடிச்சுருங்க. சாப்பிட்ட பிறகு நைட்டு அடிச்சுருங்க அப்படின்னு சாமியாரும் சொல்றாரு. உடனே ரோகிணி மனசுல நினைக்காங்க, "இவரு பைத்தியமா? இவர எங்கேருந்துடா கூட்டு வந்தீங்க? என்னைய அடிக்கிறதுக்குன்னு கூட்டு வந்துட்டீங்களாடா?" அப்படின்னு. பார்வதி, "ஆன்ட்டி எங்கேருந்து தான் நமக்கு வந்து துன்பத்த விலை குடுத்து கூட்டு வந்த மாரி இந்த சாமியார எங்கேருந்து புடிச்சிட்டு வந்தாங்களோ, இப்படி அடிக்கிறதுக்கு தான் கூப்பிட்டு வந்தாங்களோ" அப்படின்னு ரோகிணி இவ்வளோ விஷயத்தையும் மனசுல நினைக்கிறாங்க. அடுத்த சீன்ல பார்த்தீங்கன்னா, நம்ம முத்து வந்து அர்ஜென்ட்டா ஒரு கார் டிரைவர்ல வந்து அவரு வந்து ஒரு பேசஞ்சர கூட்டு வராரு. அவர கூட்டு வந்து அர்ஜென்ட்டா ட்ரெயினுக்கு போணும் அப்படின்னு சொன்னோனே பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபாஸ்ட்டா கூட்டு போய்க்கிட்டு இருக்காரு. கூட்டு போய்க்கிட்டு இருக்கும்போது, அவருக்கு வந்து ட்ரெயின்ல யாரோ வந்து, "நான் இந்த ட்ரெயினுக்கு போனா தான் இந்த ட்ரெயின விட்டுட்டா, எனக்கு வந்து எங்க அப்பாவுக்கு இறுதிச் சடங்கு செய்ய முடியாது. எங்க அப்பா காலமாயிட்டாங்க. அவங்கள போய் நான் வந்து இறுதிச் சடங்கு குடுக்கணும்னா அந்த ட்ரெயின் தான். அதுக்கடுத்து மறுநாள் காலையில தான் ட்ரெயினு" அப்படின்னு முத்துட்ட சொன்னோனே, முத்து ஃபாஸ்ட்டா வண்டிய ஓட்டுறாரு. அங்க போனோனே பார்த்தீங்கன்னா, ஒரு டர்னிங்ல நல்லா டிராஃபிக்கா இருக்கு. அந்த டிராஃபிக்க பார்த்துட்டு முத்து, "ஐய்யய்யோ! இந்த ரூட்ட விட்டுட்டா கொஞ்சம் லேட் ஆகுமே" அப்படின்னு நோ என்ட்ரில நம்ம முத்து வண்டிய விட்டுட்டு போறாரு. வண்டிய விட்டு ஃபாஸ்ட்டா அடிச்சு போறாரு. பின்னாடி அந்த கான்ஸ்டபிள் மாரி இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் வந்து பிரச்சனைய விட்டுட்டு போனாரே, நம்ம டிராஃபிக் இன்ஸ்பெக்டர். அவரு நம்ம முத்து வண்டிய பார்த்துருந்தாரு. "என்னடா நோ என்ட்ரில போய்க்கிட்டு இருக்க? நிறுத்துடா, நிறுத்துடான்னு" சவுண்ட் விட்டுட்டே இருக்காரு. அவரு முத்து வந்து கண்டுக்கிடாமயே போய்க்கிட்டு இருக்காரு. அர்ஜென்ட்டா இந்த பேசஞ்சர கொண்டு போய் நம்ம ட்ரெயின் ஸ்டேஷன்ல கொண்டு விட்டா தான், அவங்களுக்கு உள்ள இறுதிச் சடங்கு வந்து நல்லபடியா செய்யட்டும்னு முத்து அந்த நல்ல எண்ணத்துல செய்றாரு. ஆனா, அந்த டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் மனசுல நெனச்சுட்டாரு, இந்த முத்து நம்மள பார்த்துட்டு நிக்காம போய்க்கிட்டு இருக்கான். அன்னைக்கு அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னதுனால, நம்மள பழி வாங்குறதுக்காண்டியே இவன்லாம் சொல்லி நம்ம நிக்கவா அப்படின்ட்டு ஃபாஸ்ட்டா போறான் அப்படின்னு நெனச்சுட்டு, இவரு பின்னாடியே போறாரு. லாஸ்ட்ல முத்துவோடைய வண்டி கீய வாங்கிருதாங்க. வாங்கிட்டு அன்னைக்கு அந்த இன்ஸ்பெக்டர் உனக்கு சப்போர்ட் பண்ணார்ல, இன்னைக்கு நோ என்ட்ரில போயிருக்க. இன்னைக்கு என்னைய மீறி நீ எப்படி இந்த வண்டிய எடுக்குற? அப்படின்னு சொல்லிட்டு வண்டிய ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போயிருந்தாங்க. அதுக்கடுத்து முத்து கோவத்துல வீட்டுக்கு வராரு. முத்து சொல்றாரு, நம்ம நம்ம செல்வத்துக்கு கால் பண்ணி, "இந்த டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் என் கார தூக்கிட்டு போயிட்டான்டா" அப்படின்னு சொல்றாங்க. உடனே இத கேட்ட மீனா வந்து, "என்னங்க கார தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றீங்க?" "ஆமா, அன்னைக்கு ஆச்சி தாத்தா கூடய பிரச்சனையில போலீஸ் ஒருத்தர் தள்ளி விட்டார்ல, அவர் வந்து என் கார எடுத்துட்டு போயிட்டாரு" அப்படின்னு சொல்றாங்க நம்ம முத்து. "என்னங்க? எதுக்குங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "நோ என்ட்ரில நான் வண்டி எடுத்துட்டு போயிட்டேன். அதனால தான் வந்து அந்த டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் வந்து என் சாவிய தூக்கிட்டு போயிட்டாங்க" அப்படின்னு சொல்றாங்க. "ஏங்க நீங்க மாட்டீங்களா? ஏன் போனீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க நம்ம மீனா. உடனே முத்து சொல்றாரு, "இல்ல ஒரு அப்பாவுக்கு வந்து இறுதிச் சடங்கு பண்ணணும். அந்த ட்ரெயின பிடிச்சா தான் போ முடியும்னு என்ட்ட ஒரு சவாரி வந்தது. நான் அர்ஜென்ட்டா போகணும்னால போயிட்டேன். அந்த டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் விரட்டி வந்து என்னைய புடிச்சு என்னோட கார் சாவிய தூக்கிட்டு போயிட்டான் ஸ்டேஷனுக்கு" அப்படின்னு மீனா சொல்றாங்க. "என்னத்த இருந்தாலும் நீங்க வந்து அப்படி செய்யக்கூடாதுல்லங்க. நோ என்ட்ரில இப்படி எல்லாரும் அர்ஜென்ட்னு போனா, எல்லாரும் வந்து இப்படி சொன்னோம்னா, இது எல்லாரும் ஒரு காரணத்த காட்டுவாங்க. நீங்களும் அப்படித்தானங்க போயிருக்கீங்க. தப்பு இல்லையா?" அப்படின்னு மீனா சொன்னோனே முத்துக்கு கோவம் வருது. "நான்
நான் செஞ்சது தப்பா? நீ என்னன்னா அந்த போலீஸ்கார மாரி பேசுற. நான் நல்லது தானே செஞ்சிருக்கேன் அப்படின்னு. நல்லது செய்றதுன்னு இதெல்லாம் சொன்னா அவங்க ஏத்துக்கிடுவாங்களா? அப்படின்னு மீனா சொன்னோனே நம்ம முத்துக்கு பயங்கரமா கோவப்படுறாங்க. உடனே சரிங்க கோவத்தெல்லாம் விடுங்க. நீங்க வந்து சாப்பிடுங்க அப்படின்னு மீனா கூப்பிட்றாங்க. இத கேட்ட முத்துக்கு பயங்கரமா கோவம் வருது. இப்ப சாப்பாடு தான் எனக்கு முக்கியம். நீ சாப்பாடுலாம் நான் சாப்பிடல. நீ ஃபர்ஸ்ட்டு உன் வேலைய பாரு அப்படின்னு நம்ம முத்து கோவத்துல கிளம்பி அங்கிட்டு போயிருந்தாரு. அடுத்த சீன்ல பார்த்தீங்கன்னா, இங்க நம்ம சுஜியும், நம்ம ரவியும் பேசிட்டு இருக்காங்க. நம்ம கல்யாணத்துக்கு எந்த இடத்துக்கும் போகல. கல்யாணம் முடிஞ்ச பிறகு. ஹனிமூனுக்கு எங்கேயாவது போகணும் அப்படின்னு சுஜி சொன்னவும், சரி போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தடுத்து நம்ம சுஜி சொல்றாங்க, நீங்க வந்து நமக்கு வந்து கல்யாணத்துக்கு ஃபோட்டோஸ் எதுவுமே நம்ம எடுக்கல. ஃபோட்டோலாம் நெறைய எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லி நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. அடுத்த சீன்ல பார்த்தீங்கன்னா, நம்ம மீனா வந்து பூ குடுக்க ஒரு இடத்துக்கு போறாங்க. அது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்ஸ்பெக்டருடைய ஒய்ஃப் வந்து வாங்குறாங்க அந்த பூவ. குடுத்துட்டு, "அம்மா எனக்கு ஒரு ஐயா வீட்ல இல்லையா?" அப்படின்னு மீனா கேட்குறாங்க. "என்னம்மா சொல்லும்மா விஷயம்?" அப்படின்னு "இல்ல அந்த டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் வந்து என் என் ஹஸ்பண்டோடைய கார வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க" அப்படின்னு சொல்றாங்க. "அப்படி சும்மாலாம் கார எடுத்துட்டு போ மாட்டாங்களே, என்ன காரணம்?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்ல நோ என்ட்ரில வண்டி ஓட்டிட்டு போயிட்டாரு. நோ என்ட்ரில போக்கூடாதுலாம்மா" அப்படின்னு சொல்றாங்க. உடனே "இல்ல அர்ஜென்ட்டா போயிட்டாரு. ஒருத்தவங்க வந்து சவாரி வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து இப்படி வந்து இறுதிச் சடங்கு போணும்னு எங்க கணவர் வந்து ஆர்வத்துல போயிட்டாரு" அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் அவங்க ஊருக்கு வெளிய போயிருக்காங்கம்மா வாக்கிங்கு. வந்த பிறகு சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இன்ஸ்பெக்டருடைய ஒய்ஃப். என்னன்னா, எப்படியோ இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம ரோஹிணி. இத எப்படியாவது பழி வாங்காம விடக்கூடாது அப்படின்னு நம்ம ரோகிணி அடுத்தடுத்து திட்டத்த போட்டு, இந்த முத்து காரு ஸ்டேஷனுக்குள்ள போனத வெளிய எடுக்கவே விட்டுறக்கூடாது. நம்ம நிம்மதியெல்லாம் இழக்க வச்சது நம்ம மீனாவும் முத்தும் தான். இப்ப நமக்கு ஒரு நல்ல ஒரு சம்பவம் கிடைச்சிருக்கு. இத வந்து நம்ம பழி வாங்காம விட்டுறக்கூடாது. நம்மள என்ன பாடுபடுத்துனாங்க அந்த மீனாவும் முத்தும். நம்ம ஒரு வழியிலயும் இவங்கள வந்து நிம்மதியாவே இருக்க விடக்கூடாது. இதுக்கு என்னலாம் செய்யணுமோ அத்தனையும் செய்யணும்னு அடுத்தடுத்து இந்த ரோஹிணி இத தான் செய்ய போறாங்க. அடுத்தடுத்த எபிசோடு இப்படிதான் நண்பர்களே போப்போது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.